மணி என்ன ஆகுது? இவ இன்னும் வீட்டுக்கு வரல. இவ என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? காஞ்சனா, பெங்களூர்ல 10 மணின்றதெல்லாம் நம்ம ஊர்ல 7 மணி மாதிரி. ரொம்ப நார்மல் டைம். திவ்யா அந்த ஊர்ல தானே படிச்சா, அதான் அப்படி இருக்கா. விடு, வந்துருவா. என்ன சின்ன பொண்ணாவ? என்ன பிரபாகர், என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது பெங்களூர் கிடையாதுங்க. நாம எந்த ஊர்ல இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம நடந்துக்கணும். நீங்க நியூஸ் எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? பொண்ணுங்க ரோட்ல தனியா தைரியமா போக முடியுதா? 8 மணிக்கு போன் பண்ண, 15 மினிட்ஸ்ல வீட்டுல இருப்பேன்னு சொன்னா. இப்ப வரைக்கும் ஆளை காணும். இந்த மழை வேற விடாம பெஞ்சிட்டு இருக்கு. எத்தனை தடவை கூப்பிட்டாலும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். நானே டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. சரி, திரும்ப போன் பண்ணி பாரு. இவங்க வேற. பிரபா, உங்க போனை கொடுங்க. அப்பா இல்ல, உன் அம்மா பேசுறேன். உனக்கு எத்தனை தடவை போன் பண்ற, ஏன் என் போன் எடுக்க மாட்டேங்கிற? மா, போன் எடுக்கலனா முக்கியமான வேலையில இருக்கேன்னு அர்த்தம். அத புரிஞ்சுக்காம சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. முக்கியமான வேலைங்கிற? உன் அப்பா போன்ல இருந்து போன் பண்ணா மட்டும் எடுத்து பேசுற? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தாதான் அப்பா எனக்கு போன் பண்ணுவாரு. ஒருவேளை நான் போன் எடுக்கலனா நான் முக்கியமான வேலையா இருப்பேன்னு அப்பாவே புரிஞ்சுப்பாரு. இப்படி திரும்ப திரும்ப போன் பண்ணி டார்ச்சர் பண்ண மாட்டாரு. அப்ப நான் டார்ச்சர் பண்றேனா? இல்ல நான் டார்ச்சர் பண்றேனான்னு கேக்குறேன். என் பாசம் உனக்கு டார்ச்சரா தெரியுதா? இங்க பாரு, அது அப்படியே இருந்துட்டு போகட்டும், பரவாயில்ல. மா, ஷூ படுத்தாதீங்கம்மா. என்ன விஷயம் உங்களுக்கு சொல்லுங்க. ஏன் போனை எடுக்கிறத விட அப்படி என்னடி உனக்கு முக்கியமான வேலை? ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு. அவளை ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். அதனாலதான் என்னால போன் எடுத்து பேச முடியல. போதுமா? யார் அந்த பொண்ணு? மா, என்னமா? ஒரு வாட்டி கோவில்ல பாத்திருக்கேன். அவ இப்ப தெருவுல அடிபட்டு. எங்க சார் போனோம்? என் மாப்பிள்ள திருக்குமரன் வீட்டுக்கு போனோம். இப்படி சொன்னா எப்படி சார்? அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸா? அட்ரஸ் இல்லையே. அட்ரஸ் இல்லாம எப்படி சார் போறதுங்க? என் மாப்பிள்ள போட்டோ இருக்கு, அதை வச்சு. சார் விளையாடாதீங்க சார். ஒரு போட்டோ வச்சு எப்படி சார் போக முடியும்? அட்ரஸ் சொல்லுங்க சார். அண்ணே, உண்மையாவே அட்ரஸ் இல்லண்ணே. போட்டோ வச்சுதான் தேடி பார்க்கலான்னு வந்தேன். அப்படிலாம் தேட முடியாது சார். உங்க மாப்பிள்ள போன் நம்பர் இருக்கா? கால் பண்ணி அட்ரஸ் கேளுங்க. போன் நம்பர் இருக்குண்ணே, ஆனா போன் பண்ணா ராங் நம்பர்னு வருது. உண்மையாவே நீங்க தேடி வந்தது உங்க மாப்பிள்ளை தானே? ஆமாண்ணே. அப்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சார். நீங்க போங்க சார். கஷ்டமா? ஏற்கனவே பாட்டி வேற பயந்துகிட்டு இருக்கு. இப்ப லட்சுமியை பார்க்காம போனா பாட்டி வேற ரொம்ப பயப்படுமே. என் மாப்பிள்ளை கிடைச்சிருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. தேடி பார்க்கலாண்ணே. தேடி பார்க்கறதா? சென்னை எவ்வளவு பெரிய ஊர்னு தெரியுமா? 1 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. உங்க மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிக்க முடியும்னு எப்படி சார் நம்புறீங்க? கண்டுபிடிச்சிருவன் நம்புறேண்ணே. வாங்கண்ணே போலாம். வரத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். நிறைய செலவாகும். உங்க மாப்பிள்ளையை தேடி கிடைக்கலனாலும் ஓட்டுன காசுக்கு பணத்தை கொடு. ரிங்கு போகுது. இப்போவே போன் எடுக்கல. பாருங்க மாப்ள.
நான் போங்கண்ணே மாப்பிள 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 நான் போங்கண்ணே போறேன் சார். அண்ணே என்னாச்சுண்ணே ஐயோ என்னாச்சுன்னு அண்ணா. தெரியலையே. அண்ணே நல்லா தானே வந்துட்டு இருந்துச்சு. என்னாச்சுண்ணே வண்டி மக்கர் பண்ணுது. யாரோ நம்மள கூப்பிடுற மாதிரி இருக்கே. என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு வண்டி ஆஃப் ஆகி போச்சு. என்னண்ணே கொஞ்சம் முன்னாடி போயிருந்தீங்கன்னா மாப்பிள்ள என்ன பாத்துருப்பாருல்ல. வண்டி திடீர்னு நின்னு போனதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? எல்லாம் நம்ம நேரம் சார். சார் சார் உங்க நேரம் நல்லா இருக்குது. அங்க பாருங்க உங்க மாப்பிள்ள சிக்னல்ல நிக்கிறாரு. மாப்பிள்ள அண்ணா நன்றி இறங்கி போய் பிடிங்க.